ஓம் ஸ்ரீ சாய்ராம். சுவாமியோட பொற்பாத கவனங்களில் நம்ம எல்லார் சார்பாகவும் என்னோட பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்றைக்கி சுவாமி எப்படி நமக்கு இந்த சத்யசாய் ஐக்கிய யாத்திராவை கொடுத்தார், அது எப்படி இப்போ நல்லபடியாக அவர் நடத்திட்டு இருக்காருன்றதை பார்க்க போகிறோம். ஸோ போன வருஷம் குரு பூர்ணிமாவுக்கு நம்ம சமிதிக்கு சாய் ஸ்ருதியில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அங்கே இருக்கச்சே நம்ம டிஎன்பிபி விஜய் கிருஷ்ணா அண்ணா, டிபி கண்ணன் சாய்ராம்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் எப்படி நம்ம வந்து நிறையா பேர் ஆர்கனைசேஷன் கொண்டு வரலான்னு. ஸோ ரிட்டர்னில் அந்த பஸ்ஸில் வரைச்சே அதை பற்றி யோசிச்சுனே இருக்கு. என்ன தோணுச்சுன்னா, சமிதிக்கு மக்கள் வந்து இந்த சுவாமிகிட்ட இருக்கிற 1-to-1 கனெக்ட்னால தான். அந்த 1-to-1 கனெக்ட் வர்றதுக்கு வந்து மெயினாக நம்ம சாதனை பண்ண தான் வரும். ஏன்னா நோ சாதனா நோ எக்ஸ்பீரியன்ஸ். The more sadhana we do, Swami gives more experience. இந்த ஐடியா என்னென்னா, சுவாமி நம்மளோட நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி, நம்ம ஒரு வாரம் சுவாமியோட தங்குற மாதிரி. ஸோ சுவாமி நம்மளோட இருந்தால் நம்ம எப்படி எல்லா சாதனாவும் பண்ணுவோம், அதை மாதிரி பண்ணலான். ஸோ அதனால் சுவாமி ரூபத்தில் சுவாமியோட அங்கி சமிதிக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அங்கி எப்போதும் சமிதியிலேயே இருக்குது. அந்த சமிதியிலேயே இல்லாமல் நம்ம ஒவ்வொரு வாரம் சுவாமி நம்ம வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி அந்த அங்கியை அழைச்சி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலான்றது தான் பிளான். ஸோ இந்த மண்டே அன்றைக்கி ரீச் பண்ணோம் சாய் ஸ்ருதியிலேருந்து. இந்த ஐடியா கொஞ்சம் ஃபேர்மப் ஆச்சு. ஸோ தேர்ஸ்டே அன்றைக்கி டிபிகிட்ட பேசலாம் அப்படின்னு நான் டிபிகிட்ட இந்த ஒரு டிராஃப்ட் ப்ரொப்போசல் போட்டு அவருக்கு தேர்ஸ்டே அனுப்பினேன். எப்போதும் போல் அவர் ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃபார் இனிஷியேட்டிவ். ஸோ உடனே அவர் இது பண்ணுங்க அப்படின்ட்டார். ஸோ டிபி அப்ரூவ் பண்ணாலும் நமக்கு ஒரு சுவாமியோட அப்ரூவல் வந்தால் தான் அது ஒரு சந்தோஷம். கரெக்டாக அந்த சாட்டர்டே அன்றைக்கி எனக்கு ஒரு ஃபோன் வந்துட்டு, சாய் ஸ்ருதியில் சுவாமியோட அங்கேயே ஒரு அழகாக ஒரு ஆர்னேட் பாக்ஸில் வச்சுருப்பாங்க, நல்ல டெக்கரேஷன்லாம் பண்ணி. அந்த பாக்ஸ் நம்ம சமிதிக்கு வேணுமா, அந்த பாக்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபோன் வந்தது. ஸோ அதுதான் நமக்கு சுவாமியோட ப்ரூஃப் அவர் காட்டுறார். அதாவது நம்ம இந்த அங்கேயே எல்லா இடத்துக்கும் எடுத்துன்னு போகணுன்னு பிளான் பண்ண உடனே அதுக்கு அவரோட பாக்ஸே, அவரோட சாய் ஸ்ருதி ரெசிடென்ஸ்லேருந்து இருக்கிற மாதிரி பாக்ஸே அவர் கொடுத்தார். ஸோ அதான் ஒரு சுவாமியே இதை ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ண மாதிரி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது. ஸோ உடனே மெம்பர்ஸ் மீட்டிங் போட்டு இந்த ஐடியாவை ஷேர் பண்ணோம். எல்லோரும் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாங்க. ஸோ செப்டம்பர் 2024 கணேஷ் சதுர்த்தியிலேருந்து ஆரம்பித்து இப்போ ஒரு 1 இயராக இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மெம்பர்ஸ் வீட்டுக்கு போயிட்டுருக்கு. ஆல் யூனிக் ஃபேமிலிஸ் இது வரைக்கும் போயிருக்கு. जगमुलीले विश्वमोहन सत्य साई की स्वागतम, हृदयमेले परम पावन प्रेम मूर्ति की स्वागतम 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 स्वागतम, प्रेम मूर्ति की स्वागतम, सत्य साई की स्वागतम, प्रेम मूर्ति की स्वागतम, सत्य साई की स्वागतम. పదములు సోకి నేడు మాతనములు మా మనసును నీ పులకించే, పిలచిన పలికెడు కొలచిన వరమిడు దైవం నీవు, మా ఇంటను వెంటను జంటను వీడని ప్రాణం నీవు. స్వాగతం 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 स्वागतम, प्रेम मूर्ति की स्वागतम,
सत्य साई की स्वागतम। श्री गुरुभ्यो नमः हरि ओम। சுவாமியை நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மனசையும் வீட்டையும் சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம சுவாமி வந்து சண்டே அன்னைக்கு இதுக்கு உண்டான டெடிக்கேட்டட் சேவாதர்ஸ் நம்ம வீட்டுக்கு அழிச்சிட்டு வருவாங்க. அழிச்சின்னு வந்துட்டு நமக்கு ஒரு சுவாமி கொடுத்த 9 கோட் ஆஃப் கான்டாக்ட் ஒரு கார்டையும் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு அது ஒரு கைடன்ஸாக இருக்கும்னு. ஸோ சாதனான்னா ஒன்றும் பெரிய விஷயமா நிறையா வச்சுக்கல, ரொம்ப சிம்பிள் சாதனா தான். காத்தால் எழுந்த உடனே நம்ம சுவாமிக்கு ஓம்காரம் சுப்ரபாதம் சொல்லி அவையும் வேக்கப் பண்ணுவோம். அப்புறம் நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பிரம்மார்ப்பணம் சொல்லிட்டு அதை ஃபேமிலி பேஸ்ட் நாராயண் சேவையா யாராவது ஒரு நீடி பர்சன் கொடுக்குறது. அதே மாதிரி எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலியாக சேர்ந்து நம்ம எல்லாரும் சுவாமி கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு சாதனா பண்ணுறது. ஏதாவது பஜன் பாடலாம், இல்லை காயத்ரி சேன் பண்ணலாம், அஷ்டோத்திரம் சொல்லலாம், இல்லை ஏதாவது சஹஸ்ரநாமம் படிக்கலாம். அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுறது. அதாவது சாட்டர்டே ஆஃப் தட் வீக் சமிதியிலேருந்து வந்து நம்ம ஒரு ஹவுஸ் பஜன் பண்ணுவோம். வருவாய் நீயே சாய்நாதா, வருவாய் நீயே சாய்நாதா, பாடிடும்போது நீயே இந்த ப்ரோக்ராம் சண்டே டு சண்டே நடக்கிறது. ஸோ ஒவ்வொரு சண்டேயும் இதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் செட் ஆஃப் சேவாதல்ஸ் இருக்காங்க. அவங்க சுவாமி ஒரு வீட்டுக்கு அழிச்சின்னு போவாங்க. அடுத்த சண்டே வந்து அந்த வீட்டிலேருந்து நெக்ஸ்ட் வீட்டுக்கு அழிச்சின்னு போவாங்க. ஸோ இந்த ஹவுஸ் பஜன் போது நம்ம எல்லாரையும் அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஷேர் பண்ணணும்னு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அதில் அன்பிலீவபிள் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து எப்படி சுவாமி வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணார். இதில் சுவாமி சில பேருக்கு வந்து ஏன் என்னை வீட்டுக்கு கூப்பிட மாட்டேன்ற அப்படின்லாம் கேட்டிருக்கேன். ஒரு வீட்டில் ஒரு டிசிப்ளின் வந்துருக்கு. காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு சுவாமியை அவரே டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும்ட்டு வந்துட்டாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாராயண சேவா எவ்ரிடே நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு இது. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு கொடுத்தா அது உள்ள இதுலேயே ஒரு தனியாக இருக்காது, முதல் தெரியல. பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சுவாமி இவ்வளோ நடத்திட்டு இருக்காரு சாய்ராம். மனசுக்கு சந்தோஷம். நிச்சயமா அது நாட்டில் கல்யாணம் மாதிரி நிஜமாவே அப்படி ஃபீல் பண்ணும். இது வந்து நம்ம நார்மல் டேஸ்ல நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பண்ணவும் மாட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் டெய்லி கண்டினியூஸாக பண்ணவும் மாட்டோம். இந்த மாதிரிலாம் சுவாமி வந்தது நிஜமாவே அவர் நடத்திருக்க, நம்ம ஒண்ணுமே நடத்தலாம். வந்து இருந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணி யார் எதிரே பார்க்காதவாலே நிறைய பேரே வந்திருந்து பயங்கரம் இருக்கு. பஜன்ஸ்ல எம்பார்ட்டே போட்டுருக்காங்க. நடராஜா, அட்டோட சுத்திர நடராஜா வந்ததுலேருந்து ஒரு 3 நாள் எடுத்து வச்சிருக்கேன். எப்படி சொல்றேன்னா ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் இது. டெய்லி சுப்ரபாதம் சொல்லுவேன் நான், ஆனால் விட்டு விட்டு சொல்லுவேன். ஆனால் இந்த ஒரு வாரமும் இந்த சாதனாஸ் வந்து கரெக்டாக பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக முழுக்க வந்து டெய்லி சுப்ரபாதம் சொல்றது, ஓம்கார சுப்ரபாதம். அவருக்கு சாமி இருக்கும், அந்த சுவாமி ஒரு லிங்கம் வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த கீழே போட்டிருக்கோம், அது வந்து கிரண்யர் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லி. ஸோ அது குழந்தைகிட்ட வைக்கணும், குழந்தை அடியில் வைக்கணும், வேண்டிக்கலாம்.
நல்லதே நடக்கும் வேண்டிக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஸோ 2-3 days ஆகிடுது. அது இன்னைக்கு கால் பண்ணி கேட்டேன் பூ கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு குழந்தை அப்படின்னு கேட்டேன். குழந்தை நல்லா இருக்கான், வீட்டுக்கு கூட்டிட்டு வர போகிறான். சாதாரணமாக அவர் டேட்டு கொடுத்தா 30th அன்னைக்கு வச்சுக்கலாமான்னு கேட்டார். அன்றைக்கி யுகாதி சுவாமி அன்னைக்கு புது வருஷத்தன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்றது பெரிய விஷயம். நாளைக்கு அதே மாதிரி ராமநவமி ஆர்த்தியோடு தான் அவர் கிளம்புறார். அதுவும் ஒரு பெரிய நடக்கும். பகவான் வந்து எல்லாருமே வந்து இன்வால்வ் பண்ணார். எங்கள் அம்மா, அப்புறம் ஒய்ஃபு, குழந்தை, அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் அவங்களாம திடீர்னு தான் வந்தாங்க. மதுரையிலேருந்து, அப்புறம் அம்பத்தூர்லேருந்து. எதாச்சும் அவனை வந்து இந்த இதுக்கு ப்ரோக்ராம் வச்சு பார்க்கும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், ஏன்ப்பா நம்ம வீட்டில் ஒரு நாள் வச்சுக்கூடாதா, நம்ம வீட்டில் வச்சுக்கலாமே, இவ்வளோ தூரம் வருவாளா அப்படின்னு. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த வாரமே கேட்டிருக்கா, ஏன் சாய்ராம் உங்கள் வீட்டில் வச்சுக்கூடாதான்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு வாரம் நம்ம மாட்டில் சுவாமி இருக்கிறது நிஜமாக ஒரு தனி வைப்ரேஷன், அது சொல்லவே முடியாது. இந்த ஒரு வாரம் எப்படி சொல்றதுன்னு தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியல எனக்கு. போன சண்டே வந்த அதுக்குள்ள முடிஞ்சு போச்சே அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெரி வெரி டெய்லி யாராவது 11 மணி வரலும் ஆகம் திறந்தே இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது, மனசுக்கு அவ்வளோ இனிமையாக இருந்தது. நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து எல்லா பாட்டெல்லாம் பாடினா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம ஃப்ளாட்டில் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இத்தனை பேர் நான் அசம்பளாகி நான் பார்க்குறேன். பெரிய இந்த மொமெண்ட் வருது சொல்கிறதுக்கு. சிவராத்திரிக்கு அப்புறம் நான் வந்து இந்த அத்தியுதமாக டிவியில் பார்ப்பேன். ஸோ பார்த்த உடனே அடுத்த நாள் வந்து நைட் தூக்கச்ச கனவு. இந்த மாதிரி ட்ரெயினில் எல்லாரும் சேவாதாஸ் எல்லாரும் பத்திக்க போகிறா. அத்தியுதமாக ட்ரெயின் எங்கேயும் ஸ்டாப் ஆகுது. ஏதோ ப்ராப்ளம்னால நான் வந்து அங்கே எப்படியோ வந்திருக்கேன், நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ திடீர்னு சுவாமி வராரு, இந்த மாதிரி ஆரேஞ்ச் ரோடில் மைக்கில் இருக்க அதே கலர் பிரைட்டாக. என்ன பார்த்துட்டு இருக்க, அப்படியே நீ அட்லீஸ்ட் என்னை வீட்டுக்காக கூப்பிடுறதுல என்னை வந்து அட்லீஸ்ட் இங்கே வந்து சேவாதாவுக்காக ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு. எனக்கு அது கேட்டோடனே, சுவாமி நான் உங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிடாம இருக்கேன், அதான் ஐக்கிய யாத்திரை உங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருக்கா, நீ வரமாட்டேங்கிறிய அப்படின்னு. எனக்கு திடீர்னு அன்றைக்கி டக்குன்னு பெட்டில் எழுதி உட்காந்தோடனே எனக்கு பயங்கர ஜுரம், செம்ம ஜுரம். நைட்டு வச்சு 2-2:30 மணி நைட்டு இப்போ சொல்லச்ச மாதிரியா இருக்கு எனக்கு. அன்றைக்கி நைட்டு பேராசிட்டமால் க்ளோசிங் போட்டு பார்த்தோன்னா கம்மியாயிடுச்சு. மறுபடியும் எனக்கு அப்போ நான் நினச்சேன், சரி அப்போ தான் யூசி சார் கிட்ட டேட் கேட்டு அவர் 2-3 டேஸ் சொன்னார். அதில் 2-3 டேட் அட்ஜஸ்ட் ஆகலை. கடைசியாக வந்து June 8 கன்ஃபார்ம் ஆகி கன்ஃபார்ம் மெசேஜ் போட்டதுக்கு அப்புறமா தான் அந்த ஜுரம் கம்ப்ளீட்டாக எனக்கு ஸ்டாப் ஆச்சு. இங்கே இந்த கும்பத்தில் இந்த விரல் 2 நெக்ஸ்ட் டே இருந்தது எங்களுக்கு. இந்த 2 இந்த மாதிரி அந்த ஃபிங்கர் இருந்தது. அது ஒரு பெரிய அதிசயம் எங்களுக்கு. அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். மற்றபடி இப்போ தான் நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு ரிட்டையர்மெண்ட்டு தான் இதெல்லாம். சுவாமி இப்போ நான் ஃபிசிக்கல் ஃபார்மில் பார்க்கல. எனக்கு நிஜமா ஃபிசிக்கல் ஃபார்மில் எனக்கு நாளைக்கு சாயரம் எடுத்துட்டு போறே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் ஒரு வாரம் நான் வருஷம் தான் சொல்லிட்டு இருக்கேன், சுவாமி நாளைக்கு கிளம்பிட்டு வர, என்ன பண்ணலாம். இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து சுவாமியை பார்த்துட்டு போனா, பூ வாங்கி கொடுத்தா, பழம் வாங்கி கொடுத்தா. அவளுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் போச்சு எப்படின்னு தெரியல. அவெல்லாம் வந்து பார்த்துட்டு போனா. எங்கள் அப்பா வந்திருக்கார் வேலூர்லேருந்து. அவர் சொல்கிறார், பிரசாந்தி நிலையம் மாதிரி இருக்குது, டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி வருது, எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப அமைதியாக மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாரும் வந்து அந்த சுவாமியை அவங்க வீட்டிலேருந்து ஃபேர்வெல் கொடுக்கறச்சே அப்படியே கண்ணில் தண்ணி தழும்ப அனுப்புவா. அந்த ஒரு வாரம் சுவாமியோட ஃபீல் பண்ணோம், இந்த சாதனாவை நாங்கள் இனிமேட்டு கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்ற ஃபீலிங்கோட. அதுதான் இதோட ரொம்ப மெயின் பாசிட்டிவ் இங்கே எல்லாரும். அதனால் இட்ஸ் கிளியர் ப்ரூஃப் தட் இது சுவாமியால் வந்த ஐடியா, சுவாமியால் நடந்துட்டுருக்கிற ஐடியா. இது எல்லாரும் ஒரு வாட்டி சுவாமியை வீட்டுக்கு அழைச்சி அனுபவித்து அதுலேருந்து நம்ம தொடர்ந்து சாதனை பண்ணி சுவாமியோட ஐக்கியமாகும்னு நான் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சாய்ராம்.